ஹலோ கைஸ். ஸோ A70 அல்ட்ராவோட அன்பாக்சிங் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதில் நான் ஃபோனோட அன்பாக்சிங் அண்டு ப்ரைஸஸ், அப்புறம் சும்மா ஒரு நார்மலான ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நான் வந்து இப்போ நான் ஃபோனை கொஞ்சம் டெய்லி பேசிஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது, நல்ல நல்ல ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ அது என்னன்னு நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோன் வந்து டைமென்சிட்டி 9300 ப்ளஸ். அது வந்து இந்த ஃபோனோட ஒரு பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஃபோனோட எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபோனில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற இதுக்கான ஒரு ஒரு பவர் பேக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த சிப்செட் வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான சிப்செட். அதுவும் இந்த ப்ரைஸில். இந்த ப்ரைஸ் வந்து 1600 ரிங்கிட்டு. இந்தியாவுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 31,000 வரும். அதுக்கு வந்து 9300 ப்ளஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். ரெண்டாவது இதோட டிஸ்பிளே வந்து சூப்பரான டிஸ்பிளே. ரொம்ப AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் சைட் பை சைடு நிறையா கம்பேரிசன்லாம் பார்த்தேன். உங்களுக்கு இந்த வீடியோலையும் நான் போடுறேன் அதை பற்றி. அப்புறம் இதோட கேமரா வந்து பெரிய லெவல் கேமரான்னு சொல்ல முடியாது, டீசன்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுற கேமரா தான். இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் போடுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, டீசன்ட் லெவல் கேமரா. செல்ஃபியும் நார்மலான லெவல் தான். பட் ஆனால் லோ லைட்டில் வந்து அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓன்லி சன்லைட்டில் அவுட்டோரில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. தென் அதர் தென் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் இதில் நிறையா சைனீஸ் ப்ளாட்வேர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி நான் அழிச்சிட்டேன். இப்போ அரௌண்ட் இதில் ஒரு 27 ஆப்ஸ் கிட்ட இருக்கும். அதில் வந்து அரௌண்ட் 9 ஆப்ஸ் மட்டும் தான் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இன்பில்டாக இந்த ஃபோனோட சேர்ந்து வர்றது. அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து இதில் நிறையா ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் இதில் நீங்கள் போனீங்கன்னா அடிஷ்னல் ஆப் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷியோமியோட ஃபீச்சர்ஸ், செட்டிங்ஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் நம்ம வேணும்னு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், வேறு தேவையில்லைன்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அதில் எம்ஐஏயும் இருக்குது இதில். அண்டு எம்ஐ ப்ராடக்ட் இருக்குது, எம்ஐ காயின்ஸ் இருக்குது, ஷியோமி க்ளவுட் இருக்குது, வேலெட் இருக்குது. வேலெட் கூகுள் வேலெட் மாதிரி இது ஷியோமியோட வேலெட்டு. கிட் ஸ்பேஸு, கார் வித். நான் நேற்று ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து நம்மளுக்கு வேலை செய்யாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இது இந்த ஃபோனில். பிகாஸ் இது வந்து சைனீஸ் ரோம் உள்ள ஃபோனுங்கிறனால அது அவங்க கூகுளுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோங்கிற ஃபீச்சர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த கார் வித் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஷியோமி சப்போர்ட்டட் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து டயலர் வந்து முக்கியமாக பார்க்கணும்னா, இதோட டயலர் வந்து ஷியோமியோட டயலர் தான். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐ கால் அசிஸ்டன்ட் இருக்குது. இது சாம்சங்கோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இதுவும். ரெண்டாவது இதில் கால் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கால் ரெக்கார்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாதனால உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கூகுள் டயலரில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் கால் ரெக்கார்டு எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அவங்களுக்கு எனேபிள் ஆனதுன்னு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த பிரச்சனை இதில் இருக்காது. ஸோ இந்த டயலர் நீங்கள் மாற்ற முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் கூகுள் டயலர் வச்சுக்க முடியாது. இந்த டயலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். மேபி இதை நம்ம ஏடிபி சைட்லோட் மூலமாக அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். லைக் இந்த இன்டர்நெட் ப்ரௌசர்னால அழிக்க முடியல. இந்த மாதிரி அழிக்க முடியாத ஆப்ஸ்லாம் வந்து நம்ம ஏடிபி சைட்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம் மூலமாக நம்ம அழிக்க முடியும். பட் ஆனால் அது வந்து அதுக்கு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும், யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான். தெரிஞ்சவங்க பண்ணுங்க, தெரியாதவங்க பெட்டர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை பற்றி ரெடிட்டில் XDA டெவலப்பர்ஸில் நிறையா இதுக்கு பற்றி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து செய்யுங்க. இதோட ஹீட் டெசிபேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. 40 டிகிரிக்கு மேலே எனக்கு இன்னைக்கு போகவே இல்லை.
நான் பெருசாக இன்னைக்கு கேமிங் நான் ஆடலை. பட் ஆனால் கேமிங் பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி நிறையாவே இருக்குது. இந்த ஃபோனை வச்சு கேமிங் வீடியோஸ் நிறையவே போட்டாங்க. நான் வந்து எடிட்டிங் யூஸ் பண்ணேன், கேமரா யூஸ் பண்ணேன், வீடியோகிராஃபி யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து இது பெருசாக ஹீட் ஆகலை. கேமராவுக்கு ஆல்ரெடி அது ஹீட் ஆக தான் செய்யும் நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது. அது எனக்கு 38 டிகிரி தான் போனது இது 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 வரைக்கும். அதுக்கப்புறம் இதோட இன்டர்நெட் ஸ்பீடு நம்ம சொல்லியே ஆகணும். 5G நெட்வொர்க் ஸ்பீடில் வந்து 918 mbps போச்சு. இட்ஸ் உண்மையிலே நல்ல ஸ்பீட் இது. அப்புறம் 4Gயில் வந்து 62.7 mbps போச்சு. அப்புறம் என்னோட வீட்டில் உள்ள ஹோம் ஃபைபரில் 324 mbps போச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு, mbps ஸ்பீடு இது. நெட்வொர்க் இஷ்யூஸும் எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் என்னோட S21 FE இன்னொரு ஃபோனை யூஸ் பண்ணுறேன். அது சில இடத்துல சிக்னல் இல்லாமல் இருந்தப்போ கூட இந்த ஃபோனில் வந்து சிக்னல் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, இன்டர்நெட் நல்லாவே வேலை செஞ்சது. ஸோ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு பெஸ்ட்டு ஃபோனு. இந்த பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல ஃபோன். இந்த ஃபோன் வந்து யாருக்கெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் எனக்கு டைமென்சிட்டி 9300 ப்ளஸ், அதாவது இந்த டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் வந்து 8 Gen 3யோட 2 போட்டி போட முடியும் இந்த ப்ராசஸர்னால. ஸோ இது ஒரு பெட்டரான ப்ராசஸர். எனக்கு இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஓகே கைஸ், இது ஒரு நல்ல ஃபோன் தான். தாராளமாக நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பாய். தேங்க்யூ.